மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தத்தை நாம் சற்று தியானித்து வேகமாய் ஜெபித்து முடிக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு, இந்த மாதத்தில் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 91வது சங்கீதம் 10வது வசனம் இப்படியாய் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். வாசிக்கலாம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அழகாய் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பிரியமானவர்களே, இது தாவீது சொல்லலை, சங்கீதக்காரன் தாவீது இதை சொல்லலை. தாவீதுக்குள் இருக்கிற ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். தாவீது அப்படி சொல்ல முடியுமா? உன் வீட்டுக்கு ஒன்றுமே நேரிடாது, உனக்கு ஒன்றுமே நடக்காது அப்படி சொல்லிட்டு அவன் மனுஷன். தாவீது அப்படி சொல்லவே முடியாது. அப்போ யார் சொல்கிறது? கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நம்மோடு கூட பேசுகிறார். அவர்தான் இதை தெளிவாய் சொல்லுகிறார். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை, சிலர் வாடகை வீட்டில் இருப்பாங்க. அந்த வாடகை வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்தே நான் சிக்காயிடுறேன், இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்தே எனக்கு ஏதோ ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறது, இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமே நிறைய லாஸ் ஆயிடுச்சு எனக்கு, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறத கேட்டுருக்கிறோம். ஏன்னா அந்த வீடு அவங்களுக்கு ராசி இல்லை, அல்லது அது செட் ஆகலை அப்படின்னு சொல்லி அடுத்த வீடை தேடிட்டு போவாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு வீட்டையும் வாசலையும் உண்டாக்கி கொடுக்கிறார். அந்த வீடு வாசலை உண்டாக்கி கொடுத்து நமக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுப்பா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கூடாரம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கூடாரத்தை தான் நினைவுபடுத்துவோம். நம்ம வீடு ஒரு கூடாரம், அது வீட்டை தான் கூடாரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வீட்டை தான் வாதை வராது, அந்த வீட்டுக்கு தான் பொல்லாப்பு வராது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்கிறார். பிரியமானவர்களே, பயங்கரங்கள் அல்லது பொல்லாப்பு பல விதங்களிலே நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வீட்டை அல்லது நம்மை தாக்கக்கூடியதாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். அவர் வாக்குத்தத்தம் செய்தபடியினாலே இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு, ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி யார் விசுவாசித்து இந்த வசனத்தை சொந்தமாக்கி கொள்ளுகிறார்களோ அவர்கள் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் கர்த்தர் அங்கேயும் இருப்பார். எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். வாதை அல்லது பொல்லாப்பு என்பது எல்லாருக்கும் வரக்கூடியது தான். எல்லாருக்கும் ஏதோ ஒரு வியாதியோ ஏதோ ஒரு பொல்லாத காரியங்களோ
வரதான் செய்யும். ஆனால் கர்த்தர் அதை வராமல் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, இப்போ நம்ம ஒரு நல்ல வீடு கட்டுறோம். அந்த வீட்டை கட்டினாக்கா அந்த வீட்டு மேலே வெயில் அடிக்காதுன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? அந்த வீட்டு மேலே மழை பெய்யாதுன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? அந்த வீட்டு மேலே காற்றே படாதுன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? மழை பெய்யும், காற்றடிக்கும், வெயில் காயும், எல்லா வீட்டு மேலேயும் எல்லா இடங்களிலும் அது வரதான் செய்யும். ஆனால் அதிலே நாம் சுகமாய் தங்கியிருக்க கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விதமான காரியங்கள் வந்தாலும் அதிலே நாம் சுகமாய் தங்கியிருப்பதற்காக கர்த்தர் நம்மோடு கூட பேசி, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி வாக்கு தத்தம் செய்கிறார். பிரியமானவர்களே, குடும்பத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார், கூடாரத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கூடார மறைவில் ஒளிச்சு வச்சுக்குவாராம். ஏன்? முன்னாடி வார்த்தை சொல்லுகிறது, தீங்கு நாட்கள் வரும். ஹல்லேலூயா. தீங்கு எனக்கு வரவே வராது அப்படி யாருன்னா சொல்ல முடியுமா? தீங்குகள் வரலாம், பொல்லாப்புகள் வரலாம், பொல்லாத காரியங்கள் நேரிடலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, இந்த நாட்களிலே உன் கூடாரத்தை நான் பாதுகாப்பேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. உன் வீட்டை நான் பாதுகாப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் ஒரு மனுஷனை பாதுகாக்கணும்னு நினச்சிட்டாக்கா யாரும் அவனை தொட முடியாது. அவர் கூடார மறைவில் நம்மை ஒளித்து வைத்துக் கொள்வேன்னு சொல்கிறார். அப்படியே எங்கேயோ ஆகிடும். நீங்கள் வீட்டில் கொண்டு போய் லாக்கரில் கொண்டு போய் நகையெல்லாம் வச்சுக்கிறீங்களே, பணத்தை கொண்டு போய் எங்கேயோ ஆகலும் அந்த துணி சந்தில் வைப்பாங்க சிலர், வச்சு இப்படி தேடுனுக்கிறது. அந்த மாதிரி எங்கன்னா சொருவி வைப்பாங்க. ஏன்னா ஒளிச்சு வைக்கிறது, அது யாரும் எடுத்துடக்கூடாது. கர்த்தர் அதை தான் சொல்கிறாரு, நான் உன்னை ஒளிச்சிடுவேன்றதில்ல, உன்னை ஒளித்து வைப்பேன், மறைச்சு வைப்பேன். யாரும் உன்னை தொடக்கூடாது என்பதற்காக, யாரும் எடுத்துடக்கூடாது என்பதற்காக. கர்த்தர் நம்ம தேட மாட்டார். அவருக்கு தெரியும் எங்கே வச்சேன்னு. நம்ம தான் ஒளிச்சு வச்சுக்கிட்டு தேடி நிற்போம். அவர் பாருங்க, ஞானம் உள்ளவர். தீங்கு வரும் பொழுது நான் உன்னை ஒளித்து வைத்துக் கொள்வேன், அப்படி உன் வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. வீட்டில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு தீங்கு வந்துடுச்சுனாக்கா, பொல்லாத காரியங்கள் வந்துட்டாக்கா, அந்த வீட்டில் சமாதானமாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து, பாதுகாப்பு கொடுத்து, உன்னை தீங்கு நாளில் ஒளித்து வைத்து உன்னை பாதுகாப்பேன். செட்டைகளின் மறைவில் நான் உன்னை பாதுகாப்பேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுக்கூடிய பிரயாசம் விருதா. கர்த்தர் தான் நமக்கு குடும்பத்தை கொடுத்தாரு, பிள்ளைகளை கொடுத்தாரு, கட்டடமாகி வீட்டை கொடுத்தாரு,
எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை பாதுகாக்கிறவரும் அவர்தான். ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் செய்கிறார், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, பிசாசு எப்பவுமே ஒரு வீட்டை டிஸ்டர்ப் பண்ணணும் தான் விரும்புவான். ஒரு வீட்டை எப்பவுமே கலைக்கணும் தான் அவனுடைய விருப்பம். சந்தோஷமாக கணவன் மனைவி இருக்கிறத விரும்பவே மாட்டான். பிள்ளைகளோடு கூட அவர்கள் ஹாப்பியாக இருக்கிறத பிசாசு விரும்பவே மாட்டான். பாருங்கள், எதாயிலும் யாராகிலும் ஒருத்தரை ஸ்க்ரூப் பண்ணி விட்டு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கி அந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னாக்கா அழ வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். இது சாத்தானுடைய வேலை. கர்த்தர் பாருங்க எப்பவுமே குடும்பத்தை பாதுகாத்து குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னாக்கா, யோபு என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல பிள்ளைங்க, 10 பேர், எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. தினமும் அவங்களுக்காக பலியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்றார் யோபு. ரொம்ப சந்தோஷமான குடும்பம். பிள்ளைகள்லாம் நல்ல வேலை செய்கிறவங்க, புத்திசாலிகள், ரொம்ப ஆசீர்வாதமான குடும்பம். பிசாசுக்கு பிடிக்கல. பார்த்தீங்களா, பிசாசு வந்து நிற்கிறான். சத்துரு வந்து நின்று அவன் சொல்றான், யோபு இவ்வளவுலாம் ஆசீர்வாதமாக இருக்கான், இவ்வளவுலாம் பாதுகாப்பாக இருக்கான், இவ்வளவு சந்தோஷமாக குடும்பத்தோடு இருக்கிறான். இதுக்கு காரணம் எனக்கு தெரியும். என்ன காரணம் அவன் சொல்கிறான் பாருங்க. 1:10 வாசிக்கலாம். என்ன காரணம் சொல்கிறான் பாருங்க. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே 1:10 வாசிக்கலாம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இதை யார் சொல்றான்? சாத்தான் சொல்றான். யார்கிட்ட? கர்த்தரிடத்துல சொல்றான். நீர் அவனை சுற்றிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாக்கலையா? நீர் பாதுகாப்பை தந்து அவனை ஒளிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அவனை மறைச்சு வச்சிருக்கீங்கல்ல, நம்முடைய கையை எடும் அப்படி சொல்லி பாருங்க, கர்த்தர் இடத்துல வந்து சாத்தான் சொல்றான். ஆண்டவர் பாருங்க, ஒரு குடும்பத்தை, ஒரு அருமையான கூடாரத்தை எப்படி பாதுகாக்கிறாரு. அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைத்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சிசிடிவி கேமரா வச்சிருந்தாலும் சரி, என்ன நீங்கள் 360 கேமரா வச்சிருந்தாலும் சரி, என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, உங்களை பாதுகாக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. தீங்கு வராதபடி பாதுகாக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. அவர் தான் வாக்குத்தத்தம் செய்கிறார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று. ஹல்லேலூயா. அவர் பாதுகாக்கிறபடினால வாதை கூடாரத்தை அணுகாது. யோபுடைய குடும்பத்தை அவர் பாதுகாத்து வைத்திருந்தார். அவர் கையை எடுத்துட்டாரு. நடந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும். அவர் கையை விலக்கிட்டாரு, அந்த பாதுகாப்பு செக்யூரிட்டி விலக்கிட்டாரு. எவ்வளவு பெரிய ஆபத்து, எவ்வளவு பெரிய பிரச்சனை. எனக்கு அன்பானவர்களே,
வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கர்த்தர் வாக்கு தத்தம் செய்தால் உன் குடும்பத்தை அவர் பாதுகாக்கிறேன்னு சொல்கிறாரு. பாதுகாத்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறார் உன் குடும்பத்தை. அந்த பாதுகாப்பில் இருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து இருக்காரா? இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு சொந்தமாக இருக்கா? யோசித்து பாருங்க. இந்த வாக்கு தத்தம் சொந்தமாக்கலன்னு சொன்னால் எந்த மனுஷனும் நிம்மதியாக வாழ முடியாது. எந்த மனுஷனும் சுதந்திரமாக இருக்க முடியாது. கர்த்தர் தான் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாத்து வைக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஒரு வாக்கு தத்தம் செய்கிறாரு. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வீட்டை வாதை அணுகாதையா. உன் வீட்டை நான் பாதுகாத்து வச்சிருக்கிறேன். நான் அப்படி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறேன். இந்த வாக்கு தத்தத்தின்படி உங்கள் வீடு பாதுகாப்பான ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படவே தேவையில்லை, கலங்கவே தேவையில்லை. எதிர்காலம் என்ன ஆகுமோ, இப்படி என்ன ஆகுமோ, அது என்ன ஆகுமோ, இது என்ன ஆகுமோ, இதை பற்றியே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் பாதுகாக்கிறேன்னு சொல்கிறாரு. ஊடார மறைவில் நான் உன்னை ஒளித்து வைத்துக் கொள்வேன்னு சொல்கிறாரு. அந்த ஒரு பாதுகாப்பை தர வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் உங்களுக்கும் எனக்கு வாக்கு தத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு யாராலையும் தர முடியாது. எந்த மனிதனாலையும் தர முடியாது. எந்த கவர்மெண்டாலையும் தர முடியாது. இயேசுவால் மாத்திரம்தான் தர முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு அவர் பாதுகாப்பை தருவார். இந்த வாக்கு தத்தத்தின்படி உங்கள் வீட்டை அவர் பாதுகாத்து கொள்வார். உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் பாதுகாத்து கொள்வார். உங்களுக்கு அவர் பாதுகாப்பை தந்து அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். ரெண்டாவது, நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். அதே சங்கீதம் 118:15 வாசிக்கலாம். சங்கீதம் 118:15. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இந்த வசனம் சொல்லுது பாருங்க. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஹல்லேலூயா. நீதிமானின் கூடாரத்தை கர்த்தர் ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது எல்லா ஆவிக்குரிய காரியமானாலும் சரி, சரீர பிரகாரமான காரியமாக இருந்தாலும் சரி, பொருளாதார காரியமாக இருந்தாலும் சரி, எல்லாம் உள்ளடக்கப்பட்டது தான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. உன் வீட்டை நான் ரட்சிக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு தத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் கூடாரத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறார்? ரட்சித்து ஆசீர்வதிக்கிறார். உங்க வீட்டில் ரட்சிப்பு இருக்கா? உங்க வீட்டில் ரட்சிப்பு இருக்கா? ரட்சிப்பு இருந்தால் எப்படி இருக்குமா அவன் வீடு? அழுது நிற்பாங்களா? எப்படி இருக்கும்? கம்பீர சத்தம். ஹல்லேலூயா. அவரை துதிக்கிற சத்தம், ஜெபிக்கிற சத்தம், அவரை ஆராதிக்கிற சத்தம் உன் வீட்டில் இல்லைன்னு சொன்னால் உன் வீட்டை ரட்சிப்பு இல்லை. அக்கார்டிங் டு பைபிள். நான் என் சொந்த கருத்தை சொல்லலை, பைபிள் அப்படி தான் சொல்லுது. நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்குமா? ஹல்லேலூயா. உன் வீட்டை கர்த்தர் ரட்சிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. உன் வீட்டில் என்ன இருக்கணும்? இல்லை நான் ரொம்ப அமைதியாக இருக்க விரும்புகிறேன். அமைதியாக மண்ணுக்குள்ளே தான் இருக்கலாம். நீ அமைதியாக இருக்கிறேன்னு சொன்னாக்கா சம்திங் ராங். உனக்கு ரட்சிப்பு இருக்குன்னு சொன்னால் நீ கம்பீரித்து மகிழணும். ஹல்லேலூயா.
ரட்சிப்பு நீங்கள் அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் எப்பவுமே ஆண்டவரை துதிக்கிற, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற கம்பீர சத்தம் இருக்கணும். கரண்டி சத்தம், தட்டு சத்தம், அந்த சத்தம் இந்த சத்தம்லாம் இருந்தால் நீ நீதிமான் கிடையாது. உன் வீட்டில் ரட்சிப்பு இல்லை. சிலர் வீட்டில் அப்படியெல்லாம் இருக்கும். நல்ல சத்தமாக எனக்கு ஒருத்தர் தெரியும், அங்கிள் டிஜிஎஸ் அங்கிளுடைய பாட்டை சத்தமாக வச்சுருவார். காலையில் வைப்பார், ரொம்ப சத்தமாக வைப்பார். அந்த நாட்களில் அந்த டேப் ரெக்கார்ட் இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள். டேப் ரெக்கார்டு இதெல்லாம் போடுறது, கேசட் போடுறது. அந்த டேப் ரெக்கார்டில் 2 பக்கம் ஸ்பீக்கர் இருக்கும். அதை வச்சுட்டு காலையில் டிஜிஎஸ் தினகரன் அவர்களுடைய பாட்டு வேகமாக வச்சிருவார். ஒரே சத்தமாக இருக்கும். அந்த சத்தத்தின் மத்தியில் ஒரு அழுகுரல் சத்தமும் கேட்கும். வச்சு வாங்கு 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 வாங்குன்னு வாங்குவார். அவர் சத்தமாக வைக்கிறான்னு சொன்னால் வீட்டில் அடி வாங்குறாங்கன்னு அர்த்தம். நிறைய வீட்டில் அப்படி தான் நடக்கும். பாட்டு சத்தமாக போய் நிற்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வாங்கி நிற்பாங்க. ஏன்னா அவங்க சத்தம் வெளியே கேட்கக்கூடாதுல்ல. பிரியமானவர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்குமா? கூடாரத்தில். ஹல்லேலூயா. உங்கள் கூடாரத்தில் என்ன கேட்குது? உங்கள் கூடாரம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கு? உங்கள் வீடு எப்படி ஆசீர்வாதமாக இருக்கு? எப்பவும் முனையினே இருக்கிறது, எப்பவும் திட்டிகிட்டே இருக்கிறது, எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஏதாயிரம் புலம்பல், இது இல்லை அது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது. அப்படி இருக்கா? கர்த்தர் வாக்கு தத்தம் செய்கிறார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. உன் வீடு ரட்சிக்கப்பட்டதா இருக்கும். உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். உங்க வீட்டில் மகிழ்ச்சியும் கம்பீர சத்தமும் நீதிமானுடைய வீடாக அது இருக்கும். அப்படிதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வாக்கு தத்தத்தை நீங்க சொந்தமாகிட்டீங்கன்னாக்கா உங்க வீடு ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தினால உங்க கூடாரம் மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரி, நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது சகேயு என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் இருக்கான். இந்த சகேயு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய அரசாங்க வேலையில் இருக்கிற ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அல்லது பில் கலெக்டர் எதனா ஒன்று வச்சுங்க, வரி பணம் வசூலிப்பவன். அந்த மாதிரி பணம் வசூலிக்கும் பொழுது மிரட்டி கிரட்டி லஞ்சம் வாங்குற ஆள், செல்வாக்கு மிகுந்த ஆள், அவன்கிட்ட போயிட்டு எல்லாம் சொல்லுவான், கொஞ்சம் வரியை குறைச்சி போடியா, நிறையா காசு வாங்குற நீ, கொஞ்சம் கொடு. அப்போ இது கொடு அது கொடுன்னு வாங்கிக்கிட்டு பார்த்துங்க வரியை குறைச்சி போட்டுருவார். இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு இருந்த ஒரு நபர் பாருங்க, இயேசு அந்த வழியாக எரியோக்கு வர்றார். அந்த வழியாக வரும் பொழுது இந்த மனுஷனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. இவன் போய் இயேசுகிட்ட நிற்கிறதுக்கு தைரியம் கிடையாது. அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரியும் யார் எப்படிப்பட்டவன் சொல்லி. அதனால் பாருங்க, அங்கே வர வழியில் ஒரு மரம் இருக்குல்ல, காட்டத்தி மரம், அந்த மரத்தில் எப்படி ஏறிட்டான் ஆள். எப்படி ஏறிட்டான் ஆள், குள்ளமான ஆளுன்னு பைபிளில் இருக்கு. எப்படி தடுமாறி என்னவோ பண்ணி ஏறிட்டான் மேலே. மேலே ஏறி படுத்துக்கின்னு இயேசு எப்படிப்பட்டவரோ, அவர் மூக்கு எப்படி இருக்குது, அவர் கண் எப்படி இருக்குது, அவர் எவ்வளோ அழகாக இருக்காரு, அவர் எவ்வளோ உயரமாக இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கறதுக்காக மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். அப்படி மேலே ஏறி உட்கார்ந்தவனை இயேசு நடந்து வந்துட்டே இருக்காரு.
அவர் கிராஸ் பண்ணி போயிடுவார், நம்ம தான் பார்த்துட்டோமேன்னு அப்படி நினச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த மரத்தடியில் வந்து நின்று அண்ணாந்து பார்த்து, சகையவே இறங்கி வா சீக்கிரமா அப்படின்னு கூப்பிடுறாரு. பாருங்க, மனுஷன் அலண்டு போயிட்டான். அவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. என் பேரை யாரையா சொன்னது? என் பேர் எப்படி தெரியும் அவருக்கு? என் பேரை சொல்லி கூப்பிடுறாரு அப்படி சொல்லி அவன் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு பாருங்க, வேகோகமாக்கள் இறங்கி வர்றான். அங்கே இருக்கலாம் பார்க்குறான். போய் இந்த மனுஷனை போய் இயேசு கூப்பிடுறாரு. இவன் பாவியான மனுஷனாச்ச, இவன் பொல்லாதவனாச்ச, இவன் லஞ்சம் வாங்குறவனாச்ச, இவனுக்காக இயேசு நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணின்னு அவனை வேற கூப்பிடுறாரு அப்படி சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க. பாருங்க, அந்த நேரத்தில் அவன் கீழே இறங்கி வந்தான். இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் பாருங்க, வாசிக்கலாம் 9வது வசனத்தை. இயேசு அவனை நோக்கி, இயேசு அந்த சகைவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஹல்லேலூயா. அந்த வீடு நீதிமானுடைய வீடு கிடையாது, லஞ்சம் வாங்குறவன் வீடு, பாவியான மனுஷனுடைய வீடு, பொல்லாதவனுடைய வீடு, எல்லாரையும் வயிற்றில் அடித்து வாங்கினவனுடைய வீடு. அந்த வீடு நீதிமானுடைய வீடு கிடையாது. அங்கு கம்பீர சத்தமும் இல்லை. இப்போ இயேசு வர்றாரு, இயேசு அந்த வீட்டில் தங்கணும்னு சொல்கிறாரு. சகைவை கூப்பிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. கம்பீர சத்தம், ஆண்டவரே நான் வாங்கினதெல்லாம் நாளத்தனையா திருப்பி கொடுத்துட்றேன். நீதிமானுடைய வீடாய் மாறிடுச்சு, ரட்சிப்பின் வீடாய் மாறிடுச்சு. அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துடுச்சு. அந்த வீட்டில் இனி லஞ்சம் இல்லை, அந்த வீட்டில் இனி பாவம் இல்லை, அந்த வீட்டில் இனி திருட்டுத்தனம் இல்லை, அந்த வீட்டில் இனி பாருங்க ரகசியமே இல்லை, ரகசியமாக வாங்கி வைக்கிறது எதுவுமே இல்லை, எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. இயேசு ஒரு வீட்டுக்குள்ள வந்தா கம்பீர சத்தமாய் ரட்சிப்பின் சத்தம் ஒலிக்கும். ஹல்லேலூயா. அதை தான் ஒரு வாக்கு தத்தம் செய்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாதே. நான் இப்படித்தான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் வீட்டை இப்படித்தான் நான் ஆசீர்வதிப்பேன். ரட்சிப்பை தந்து. வீட்டில் எல்லாம் குடிகாரனாக்காங்க, பாவத்தில் இருக்கிறாங்களா, சாபத்தில் இருக்கிறாங்களா, ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை, நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தத்தை சொந்தமாக்கி கொண்டாக்கா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு தத்தங்களின் தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறேன்னு சொல்கிறாரு. இதுவரை ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அதுக்கு அடையாளம்தான் கம்பீர சத்தம். ஹல்லேலூயா. மகிழ்ச்சி. அந்த வீட்டில் பாருங்க, ஒரே சந்தோஷம். உங்கள் வீடு சந்தோஷமாக இருக்கணும்ல, உங்கள் வீடு மகிழ்ச்சியாக இருக்கணும்ல, தேவ பிரசன்னம் நிரம்பினதாக இருக்கணும்ல, தேவ தூதர்கள் வருகிற போகிற இடமா இருக்கணும்ல. தேவ பிரசன்னத்தினால் நிரம்பின இடம்தான் அப்படி இருக்கும். ஆவியானவர் அசைவாடுகிற இடமாக இருக்கும். அப்படி ஆண்டவர் அசைவாடணும்னாக்கா இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும். இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டா வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. அவர் வாக்கு தத்தங்களின் தேவன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:11. புத்தியுள்ள ஸ்திரீ
புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். தன் கைகளினால் அதை இடித்து போடனா. 14-11 நான் சொன்னது, துன்மார்க்கனுடைய வீடு துன்மார்க்கனுடைய வீடு அழியும், அழியும், செம்மையானுடைய கூடாரமோ செம்மையானவருடைய கூடாரமோ செழிக்கும். செழிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க என்ன அழகா சொல்றாரு, உன் கூடாரத்தை செழிக்க செய்றேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. உன் வீட்டை நான் ஆசீர்வதிக்கிறேன்ற அர்த்தம். உன் வீட்டை நான் செழிக்க செய்வேன். செம்மையானவருடைய கூடாரம், நல்வழியில் நடக்கிறவருடைய கூடாரம், உண்மையாய் இருக்கிறவருடைய கூடாரம், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவனுடைய கூடாரம் எப்படி இருக்குமா? செழித்திருக்கும். ஹல்லேலூயா. செழிக்க செய்வேன் கர்த்தர் சொல்றார். கூடாரத்தில் வறுமை இருக்கா? உன் கூடாரத்தில் எப்பவுமே ஒரே ட்ரைனஸ், ஒரே ட்ரை, எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது, எது எடுத்தாலும் ஒன்றும் நடக்கலை. உன் கூடாரத்துக்குள்ள ஆசீர்வாதமே இல்லையா? உங்கள் கூடாரத்துக்குள்ள நன்மையே நடக்கலையா? உங்கள் கூடாரத்தில் எந்த நன்மை இல்லாதபடி நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், செம்மையானவருடைய கூடாரம் செழிக்கும். ஹல்லேலூயா. செம்மையாய் நீங்கள் நடந்தீங்க சொன்னால் இந்த வாக்கு தத்தத்தின்படி உங்கள் கூடாரம் எப்படி ஆகுமா? செழிக்கும். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். வேணுமா வேணாவா? உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் வேணுமா வேணாவா? நீங்கள் என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் சரி, ராத்திரி பகல் தூங்காமல் நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருந்தாலும் சரி, இந்த தேசத்தை விட்டு அந்த தேசத்துக்கு போனாலும் சரி, இந்த ஊரை விட்டு அந்த ஊருக்கு போனாலும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் சரி, உன் பிரயாசங்கள் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. உடைய உழைப்பு உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, உழைச்சா முன்னேறிடலான்னு. முன்னேறலாம், ஆனால் ஒரே நாள் அது பின்னாடி அப்படியே கீழே தள்ளிடும். அதில் நிம்மதி இருக்காது, அதில் சந்தோஷம் இருக்காது. நீ உழைக்கணும், கட்டாயம் உழைக்கணும், உழைக்க வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அந்த உழைப்பை அல்லது நீங்கள் போடுகிற எஃபோர்ட்டை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. அவர் தான் ஆசீர்வதிக்கிறவர். அதனால்தான் அவர் சொல்றாரு, செம்மையானுடைய கூடாரம் செழிக்கும், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. உன் வீட்டை நான் பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறேன், உன் வீட்டை ரட்சித்து நான் ஆசீர்வதிக்கிறேன், உன் வீட்டை செழிக்க செய்து நான் ஆசீர்வதிக்கிறேன். பாருங்க, ஆபிரகாம்னு ஒரு மனுஷன் இருந்தான். உங்களுக்கு தெரியும் ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் பாருங்க, தேராக அவங்க அப்பா செத்து போயிட்டாரு. இந்த தேராக அவருக்கு ஒரு வேலை சொல்லி கொடுத்துருந்தார், ஒரு வேலை கைத்தொழில் கற்றுக் கொடுத்துருந்தார். அது என்ன வேலை அப்படி கேட்டிங்கனாக்கா, பொம்மை செய்கிற வேலை. களிமண் இருக்குல்ல, களிமண் கிளே, களிமண்ணில் பொம்மை செய்து ரோட்டில் வராங்க பாரு, பொம்மை பொம்மைன்னு கத்திக்கிட்டு, அந்த மாதிரி பொம்மை செய்து விற்கிற வேலை இந்த ஆபிரகாமுக்கு. வேற ஒன்றும் சொத்து சுதந்திரம் எதுவும் கிடையாது. பாருங்க, இவனை கர்த்தர் கூப்பிடுறாரு. ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிட்டு, நான் உன்னை பெருக செய்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை மேன்மையாக வைக்கிறேன், அப்படியெல்லாம் சொல்லிட்டு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொல்லிட்டு, நீ என்ன பண்ண இங்கே இரு அப்படின்னு சொல்லலை, நான் காமிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னார். இந்த ஆபிரகாம் பாருங்க, செம்மையாய் நடந்துக்கிட்டான். கர்த்தர் சொன்னபடியே ஒன்றுமே இல்லாதவன் பொம்மை செய்து, களிமண்ணில் பொம்மை செய்து வியாபாரம் செய்கிறவன் ஒரு வியாபாரி, சின்ன வியாபாரி. பாருங்க, கர்த்தர் சொல்கிறத கேட்டான், செம்மையாக நடந்துக்கிட்டான். இப்போ நீங்கள் பாருங்க, அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டானா, நீங்கள் வாசிக்கலாம் ஆதி ஆகமத்தில் 24
1 வாசிக்கலாம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். ரொம்ப கிழவனாயிட்டான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். யார் ஆசீர்வதிக்கிறது? ஹல்லேலூயா. பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒரு மனுஷனை யார் ஆசீர்வதிக்கிறது? கர்த்தர். அவன் செய்யற வேலை ஆசீர்வதிக்கல. அவன் செய்யற எந்த காரியமும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரல. ஒரு மனுஷனை, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதிச்சாராம்? சகல காரியங்கள். அதுக்கு எண்டே இல்லை. சகலனாக்கா எல்லாவற்றிலும் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஆவிக்குரிய பிரகாரமாக எடுத்துக்கலாம், சரீர பிரகாரமாக எடுத்துக்கலாம், பொருளாதார பிரகாரமாக எடுத்துக்கலாம். ஹல்லேலூயா. சகல காரியங்களிலும் கர்த்தர் அவனை செழிக்க செய்தார், அவனை ஆசீர்வதித்தார். அவன் கூடாரம் எப்படி இருந்துச்சான் தெரியுமா? நீங்கள் வாசிக்கலாம். வெறுமையாக இருந்த கூடாரம் எப்படி ஆயிடுச்சு? அதே 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரன் இருக்கான் பாரு, அவன் சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, வாசிக்கலாம். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். யார் ஆசீர்வதிச்சிருக்கிறது? மறுபடியும் கர்த்தர். அவர் சீமானாய் இருக்கிறார். எப்படியா? இப்பெல்லாம் சொல்றாங்களா? இப்ப சொல்றாங்களா? அது இல்லை, தப்பாலாம் நினைச்சாதீங்க, அது இல்லை. அவர் சீமான்றது பெரிய ஆள், ராஜாவா இருக்கார் அப்படின்னு சொல்லி பெரிய பணக்காரர் ஆக்குறார் அப்படின்றதுக்கு பொருள். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க உடனே இப்படி நினைச்சிடாதீங்க. ஆமா, அவருக்கு தான் ஓட்டு போட சொல்றாரு. ஐயோ தயவுசு நம்ம அப்படியெல்லாம் போயிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றாரு, என் எஜமான் எப்படி இருக்காராம்? மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். சீமானா இருக்கிறார், அவர் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். வாசிக்கலாம். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம். அவன் கூடாரத்தை எப்படி செழிக்க செஞ்சிருக்கார் பார்த்தீங்களா? நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. இவன் என்ன வச்சுட்டு வந்தான் கூடாரத்துக்குள்ள? ஒன்றும் இல்லை, தனி ஒரு மனிதனா இருக்கான். அவன் வரும்போது நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியில் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, அவன் தனியாக இருக்கும்போது கர்த்தர் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாத இருக்கிற ஒரு கூடாரம் இப்ப எப்படி இருக்குது? லோத்துக்கும் அவனுக்கும் பிரச்சனை வருது, பூமி தாங்கலைங்க. ஹல்லேலூயா. அப்படி செழிக்க செய்தார் கர்த்தர். செம்மையாய் நடந்து கொண்டான். கர்த்தர் சொல்றதெல்லாம் கேட்டான். கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தத்தை எல்லாம் பற்றி கொண்டான். அதனால கர்த்தர் பாருங்க, அவன் கூடாரத்தை செழிக்க செய்தார், அவன் வீட்டை செழிக்க செய்தார். உங்க வீட்டையும் செய்வார்ல, உங்க வீட்டையும் செழிக்க செய்வார்ல. குறையோடு இருக்கீங்களா? இந்த மாசம் எப்படி நடத்துறதுன்னு தெரியல. இவர் ஆபிரகாமை பத்தி பேசுறாரு. அப்படி யோசிக்கிறீங்களா? எப்படி இஎம்ஐ கட்டுறதுன்னு தெரியல, எப்படி வட்டிக்காரனுக்கு வட்டி கொடுக்கறதுன்னு தெரியல, எப்படி கடன் அடைக்கிறதுன்னு தெரியல. அப்படி யோசிக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தாக்கா அது செழிப்பான ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வாதத்தை தடுக்கிறவர் அல்ல, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இடம் கொள்ளாது போக மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆபிரகாமே இந்த நிலம் எல்லாத்தையும் வாங்கிட்டாரு, எல்லாம் இருக்குது. ஆனால் வீட்டில் இன்னும் நிறைவில்லை.
இன்னும் அந்த வீடு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறல. என்ன நடக்குது பாருங்க, வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2வது வசனமும் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 18:2. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இப்போ இவங்க வீட்டில இருந்து ஆபிரகாமும் சாராலும் அந்த கூடாரத்தில் இருக்காங்க. அவங்க வீட்டில இருந்து கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து, எங்கிருந்து? வீட்டு வாசல்ல இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து அவங்கள வணங்கிக்கிறான். 9வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். உன் மனைவி சாராள், இவங்க வீட்டு உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். ஹல்லேலூயா. வெறுமையா இருக்கிற அந்த கூடாரத்தை, செல்வ செழிப்பெல்லாம் இருக்குது, ஆனா அந்த கூடாரத்தில் என்ன இல்லை? குழந்தை இல்லை. ஒரு குறை இருக்குல்ல, ஒரு வருத்தம் இருக்குல்ல, ஒரு வேதனை அவங்க மனசில் இருக்க தானே செய்யும். அந்த வீடு அப்படிதான். கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு, நோ டவுட். பொம்மை தொழில் செஞ்சிருந்தவொடனே கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. இடம் கொள்ளாது போக மாட்டோம் ஆசீர்வாதம். ஆனால் அந்த வீட்டில் ஒரு குறை இருக்குது. இப்போ பாருங்க, கர்த்தர் எப்படி அவங்கள இன்னும் செழிக்க செய்கிறாரு. அவங்க கூடாரம் போட்டு உட்கார்ந்து அப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா 3 பேர் போகிறாங்க. போன உடனே ஆபிரகாம் பார்த்துட்டாரு. வீட்டு வாசல்லேருந்து ஓடி வர்றாரு. ஓடி வந்து, ஐயா வாங்க, வீட்டில் கொஞ்சம் தங்கிட்டு சாப்பிட்டு விட்டு போங்க அப்படி சொல்லி கூப்பிடுறாரு. அவங்ககிட்ட டிஸ்கஷன் நடக்குது. இப்போ கேட்குறாங்க ஆபிரகாமை பார்த்து, மனைவி எங்க? அது சொல்கிறாரு, கூடாரத்துக்குள்ளே இருக்கிறா, வீட்டுக்குள்ளே இருக்கா அப்படி சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே பாருங்க அவங்க என்ன சொல்கிறாங்க. 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஹல்லேலூயா. எப்படி செழிக்க செய்றார் பார்த்தீங்களா? ஆடு மாடு ஜீவராசி எல்லாம் நகை நட்டு எல்லாத்தையும் கொடுத்தாரு. வேலைக்காரன் வேலைக்காரி வேலை எல்லாத்தையும் கொடுத்தாரு. எல்லா ஆசீர்வாதம் வந்துடுச்சு. அது வந்தால் போதாதுன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுறாரு, தம்முடைய தூதன்களை அனுப்பி இப்போ அந்த வீட்டை ஆசீர்வதிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி பாருங்க. அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, நான் திரும்பி வரும்பொழுது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன காலமோ அந்த காலத்தில் அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்படியே நிறைவேறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கூடாரத்தை கர்த்தர் செழிக்க செய்தார். எனக்கு அன்பானவர்களே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வாக்கு தத்தம் செய்தவர் உன் கூடாரத்தை அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார், உன் கூடாரத்தை அவர் எப்படி பாதுகாக்கிறார், உங்கள் கூடாரத்தை எப்படி ரட்சிக்கிறார், உங்கள் கூடாரத்துக்கு ஆண்டவர் எப்படி செழிப்பை கட்டளையிடுகிறார் என்பதை நீங்கள் இந்த வேதத்தின் வாயிலாய் அறிந்து கொண்டீங்க. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் குடும்பத்திலையும் ஏதோ ஒரு பிரச்சனை இந்த குடும்பங்களில் ஏற்பட்ட மாதிரி இருக்குல்ல, இன்னைக்கு அதையெல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்கள் இந்த வாக்கு தத்தத்தை சொந்தமாக்கிக்கணும். இந்த வாக்கு தத்தத்தை சொந்தமாக்கிக்கும் பொழுது பாருங்க, அவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். அவர் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவார். அவர் நினைத்த காரியத்தை அது செய்யும்.
அது வீணாய் திரும்பாது. அவருடைய வார்த்தைகள் வீணாய் திரும்பாது. அவரே வார்த்தையாக இருக்கார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம குடும்பங்களையும் கூட கர்த்தர் செழிக்க செய்ய போகிறார். நம்ம குடும்பங்களை ஆண்டவர் ரட்சிக்க செய்ய போகிறார். நம்ம குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்க போகிறார். ஆகையினால் தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார், வாதை உன் கூடாரத்தை அணுகாதே. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி கொள்வோமா? ஆண்டவரே, நீங்கள் என் கூடாரத்தை ஆசீர்வதிக்கணும், என் கூடாரத்தில் பாதுகாப்பு இருக்கணும், என் கூடாரத்தை ஆண்டவரே நீ ரட்சிக்கணும். இன்னும் என் கூடாரத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்க. என் கூடாரத்தில் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவளாக இருக்கணும், எல்லாம் மனம் திரும்பணும். என் கூடாரத்தில் சுகம் இருக்கணும். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. என் கூடாரத்தில் வியாதி வரக்கூடாது. என் கூடாரத்தில் சுகம் இருக்கணும். என் கூடாரத்தில் விடுதலை இருக்கணும். என் கூடாரத்தில் துதியின் சத்தம் கேட்கணும். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு சொந்தமாக்கி கொடுங்க, இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு சொந்தமாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் இயேசுவை நோக்கி பார்த்து கேட்கலாமா? எல்லாம் இயேசுவை நோக்கி பார்த்து கேட்கலாம். மகா பரிசுத்தமுள்ள அன்பு தகப்பனே, இந்த சோஷியல் மீடியாவில் மூலமாய் பார்க்கிறேன் இந்த அன்பு சகோதர சகோதரிய வாழ்க்கையிலும் நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே. அவருடைய கூடாரத்தை ரட்சியும், அவருடைய கூடாரத்தை பாதுகாத்து கொள்ளும். அவருடைய கூடாரங்களில் ஆண்டவரே செழிப்பு உண்டாகட்டும். அவளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.